நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்துள்ள நிலையில் இரு அவைகளிலும் மொத்தம் 16 மசோதாக்கள் நிறைவேற்றம். அவையின் வேலை நேரம் 116% அதிகமாக இருந்ததாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கால்வாய் பார்க்கிறேன் என்று பாஜக எம்பி குறித்து மாநிலங்களவையில் பேசிய வைகோவுடன் நேருக்கு நேர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாதம். அப்படி பேசுவது தவறு என்றும் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கால் வைப்போம் என்றும் பதிலடி. கடந்த 5 ஆண்டுகளில் வெளிநாடுகளில் நடந்த தாக்குதல்களில் 30 இந்திய மாணவர்கள் மரணம். மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில். டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் பொருளாதாரம் மந்தமடையும் என அச்சம். அமெரிக்க பங்குச்சந்தைகளில் 5 ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சி. முதலீட்டாளர் பங்கு மதிப்பு 2.4 டிரில்லியன் கோடி டாலர் சரிவு. புதுக்கோட்டை அருகே டாஸ்மாக் கடை முன் 20 வயது இளைஞர் வெட்டி படுகொலை. டாஸ்மாக் கடையினாலேயே கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறி கடையை அடித்து நொறுக்கிய பெண்கள். நாளை ராமநவமியை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோயில் முழுவதும் மலர்கள் மின் விளக்குகளால் அலங்கரிப்பு. பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் சரையு நதியில் இருந்து புனித நீர் தெளிக்க ஏற்பாடு. சைத்ர நவராத்திரியை முன்னிட்டு வட மாநிலங்களில் உள்ள கோயில்களில் பக்தர்கள் வழிபாடு. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். புனேவில் பணம் இல்லாததால் கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக தீனாநாத் மங்கேஷ்கர் மருத்துவமனை மீது குற்றச்சாட்டு. கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததை அடுத்து தனியார் மருத்துவமனையை சூறையாடிய பாஜக மகளிர் அணியினர். மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. வக்பு வாரிய சட்டம் நிறைவேற்றியது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது என்று கருத்து. சேலம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. பிரதமர் வருகையையொட்டி ராமேஸ்வரம் கோவிலில் தரிசன நேரம் மாற்றம். தமிழகத்திற்கு நாளை பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க வருகை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் குறைவு. சவரனுக்கு 66,480 ரூபாய்க்கு விற்பனை. உதகை கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். சென்னையில் கார் பார்க்கிங் தொடர்பான தகராறில் கைதான நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர் லோகேஷுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். அம்பத்தூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. IPS அதிகாரிகள் 8 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குநராக DGP சீமா அகர்வால் நியமனம். கோவை பொள்ளாச்சி அருகே மதுபோதையில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது இளைஞர்கள் தாக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தாக்குதலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தேனி கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீரின் அளவு குறைந்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என வனத்துறையினர் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.